அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்மனதின் சக்தியை பயன்படுத்தி செல்வ மனநிலையை வளர்ப்பது, செல்வ செழிப்பை ஈர்ப்பது, இதில் மிக அடிப்படையான விஷயம் தீர்மானிக்கும் சக்தியை தான் இன்று நாம் பார்க்க போகின்றோம், விரிவாக பார்க்க போகின்றோம். நம்ம சேனலில் எந்த ஒரு பயிற்சியும் இதுவரை நான் பதிவிடலை. அதற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு பயிற்சியாக இருக்கட்டும், லா ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கட்டும், அஃபர்மேஷனாக இருக்கட்டும், நீங்கள் ஆழமாக செய்யறதுக்கு முன்னாடி அடிப்படை விதிகளை புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். நீங்கள் ஏபிசிடி கற்றுக்குறீங்க, அஆஇ கற்றுக்குறீங்கன்னா அது நீங்கள் முழுமையாக கற்றுக்கிட்டிங்கன்னா தான் ஒரு மிகப்பெரிய பேராகிராஃபை உங்களால் படிக்க முடியும். அடிப்படையே தெரியாமல் புதுசாக உங்களுக்கு ஒரு பேராகிராஃபை படிக்க சொன்னால் எப்படி புரியாதோ அப்படி தான் அடிப்படை விதிகள் தெரியாமல் நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சிகள் எந்த பலனுமே தராது. பில்டிங் மட்டும் ஸ்ட்ராங்காக வந்தால் போதும், பேஸ்மெண்ட்டை பற்றி கவலைப்படலைன்னா ஸ்ட்ராங்காக இல்லாத அந்த பேஸ்மெண்ட் மேலே வர பில்டிங்கு தரைமட்டமாக போவது உறுதி. அதனால தான் அடிப்படை விதிகளை மட்டும்தான் நாம் பார்த்துக்கிட்டு வரோம். இன்னும் நிறைய அடிப்படை விதிகளை பதிவிட்டதுக்கப்புறம் தான் நான் பயிற்சியையே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கு செல்வ மனநிலையில் நாம் பார்க்கக்கூடிய அடிப்படை தீர்மானிக்கும் சக்தி, அதாவது முடிவெடுக்கும் சக்தி. வெற்றியாளர்கள் எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான குணம் என்னன்னா, ரொம்ப விரைவாக முடிவெடுக்கும் திறன் அவங்கக்கிட்ட இருக்கும். தனக்கு என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப தீர்மானமாக, தீர்க்கமாக, சரியாக முடிவெடுப்பாங்க. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவாக இந்த கணம் உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி உங்ககிட்ட இந்த கணம் தெளிவாக இதுக்கு பதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இதுவே எனக்கு என்ன வேணும்னே எனக்கு தெளிவாக தெரியலனா கண்டிப்பாக உங்களை பற்றியே நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையில் முன்னோக்கி பயணிக்க முடியும். எல்லாம் அவன் செயல் என்று எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் சரணாகதி கிடையாது, சரண்டர் கிடையாது. எனக்கு என்ன வேணுமோ அதில் தெளிவு இருக்கணும். அந்த தெளிவை நான் பிரபஞ்சத்துக்கிட்ட, யூனிவர்ஸ் கிட்ட, அந்த மகா சக்தி கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறம் மீதி வேலை எல்லாமே அவன் பார்த்துப்பான்றது பேர் தான் சரணாகதி. நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே சர்வர் உங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன சார் வேணும் சாப்பிட்றதுக்குன்னு. நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்வீங்களா, இல்லைப்பா உனக்கு பிடிச்ச எதுவோ அதை எடுத்துகிட்டு வா, அதையே நான் சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுதுன்னா போதும், ஏன் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு வந்துடும். எப்படி அந்த சர்வர்கிட்ட நமக்கு என்ன சாப்பாடு வேணும்னு நம்ம செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுறோமோ அந்த சாப்பாடு நமக்கு கிடைக்குதோ, அப்படி தான் இந்த பிரபஞ்சத்தில் எல்லையில்லாத வாய்ப்புகள் கொட்டி கிடந்தாலும் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணும்போது தான் அது உங்கள் கையில் சேரும். இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அபரிமிதமாக வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுது. ஆனால் இது ஏன் எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை? மக்கள் பெரும்பாலும் எப்படி பழக்கப்படுத்தி இருக்காங்கன்னா, எப்போவுமே பரிதாபமான ஒரு முக பாவனையோடு இருக்கணும். ஒரு 4 பேர் என்னாச்சுன்னு நம்மளை விசாரிக்கணும். ஒரு வலியோட கஷ்டத்தோடையே நம்ம ட்ராவல் பண்ணணும். ஒரு 4 பேரை பார்க்கும்போது என் லைஃப்பில் இருக்க கஷ்டம் மாதிரி யாருக்குமே வந்துடக்கூடாது இறைவா அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிறேன். என் துரோகிக்கு கூட என் நிலைமை வரக்கூடாது, என் கஷ்டம் வரக்கூடாது, இப்படின்னு தான் நம்ம புலம்புறோம். அந்த பரிதாப நிலையில், அந்த கஷ்டத்தில், வலியில் நமக்கு ஒரு சுகம் கிடைக்குது. இந்த நிலையில் அந்த பிரபஞ்சத்தினுடைய அபரிமிதத்தை நீங்களே தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக கேட்கணும், முடிவு பண்ணணும். ஒரு இன்பமான, சுதந்திரமான, நிம்மதியான, அபரிமிதமான வாழ்க்கை வேண்டுமா, இல்லைனா ஒரு பாவப்பட்ட 4 பேர் எப்பவுமே இறக்கப்படுற ஒரு எதிர்மறையான வாழ்க்கை வேணுமா? அப்படி என்ற முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். எந்த பயமும் இல்லாமல், தயக்கமும் இல்லாமல் என்னைக்காச்சும் ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான, செழிப்பான, வெற்றிகரமான வாழ்க்கை வேணும்னு பிரபஞ்சத்திடம் கேட்டிருக்கீங்களா? இதுவரை நீங்கள் அப்படி கேட்கவில்லை என்றால் இனிமேல் நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்பது என்னவாக இருக்க வேண்டுமென்றால், ஆரோக்கியமாக, மகிழ்ச்சியாக, செழிப்பாக, வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எது உண்மையோ, நியாயமோ, தூய்மையோ, நேர்மையோ, மகிழ்ச்சியோ, அபரிமிதமோ அதை கேளுங்க. ஒரு விதையை மண்ணில் விதைக்கிறதா இருக்கட்டும், ஒரு எண்ணத்தை உங்கள் ஆழ் மனசில் விதைக்கிறதா இருக்கட்டும்,
எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் அறுவடை பண்ண போகிறீங்க. கடவுள் உங்களை படைத்ததற்கான உண்மையான காரணம் நீங்கள் வாழ வேண்டும், அதுவும் அபரிமிதமாக வாழ வேண்டும், செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் எப்படியாச்சும் லோன் கட்டிடணும், எப்படியாவது அந்த கடனை அடைச்சிடணும், வட்டி கட்டிடணும், இஎம்ஐயை கரெக்டான டேட்டில் கட்டிடணும். இப்படி கடனையும் இஎம்ஐயும் வட்டியையும் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் கடனை தான் அட்ராக்ட் பண்ணுறீங்க, பணத்தை கிடையாது. நீங்கள் பணத்தையோ அபரிமிதத்தையோ இங்கே தெளிவாக நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்கலை. அதற்கு பதிலாக இந்த இஎம்ஐயை நான் சரியான டைமில் கட்டலைனா என்னாகும்? அந்த இஎம்ஐ டேட் வர்றதுக்கு முன்னாடியே மக்களுடைய சிந்தனை என்னவாக இருக்குன்னா, ஒரு 4 பேர் முன்னாடி அந்த இஎம்ஐயை நான் கட்டாமல் போயிட்டேன்னா என்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா என்னாகும்? எனக்கு அவமானம் ஏற்பட்டால் என்னாகும்? அந்த லோனை கட்டுறதுக்கான பணம் என்கிட்ட வந்து சேரலைன்னா என்னாகும்? இப்படி ஓவராக இமேஜின் பண்ணி தனக்கு என்ன வேண்டாமோ அதை மிகச்சரியாக தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. இந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்குங்க, கடனை பற்றிய சிந்தனையை தான் நீங்கள் விதைக்கிறீங்க. அதாவது கடனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, தேர்ந்தெடுத்து இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப அதையே தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல உங்களுடைய நோக்கம் கடனை அடைப்பதாக இருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக ஒரு முழுமையான, சுதந்திரமான, நிம்மதியான, செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் பிரபஞ்சம் ஏன் உங்களுக்கு பணத்தை தரலை? அதுக்கிட்ட அவ்வளோ சக்தி இல்லையா? அபரிமிதம் இல்லையா? செல்வ செழிப்பு இல்லையா? எல்லாமே இருக்குது. அபரிமிதமும் செல்வ செழிப்பும் மகா சக்தியும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்கு, கொட்டி கிடக்குது. ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய அந்த அபரிமிதத்தை நீங்களே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட ஆழ் மனசில் கடனை தாண்டி, பயத்தை தாண்டி, எதிர்மறை எண்ணங்களை தாண்டி எதுவுமே இல்லை. நம்பிக்கை இல்லை, அமைதி கிடையாது, அன்பு கிடையாது, நன்றியுணர்வு கிடையாது. ஒரு குழப்பமான மனநிலையிலேயே நீங்கள் இருக்கீங்க. அதனால தான் திரும்ப திரும்ப அதே மாதிரியான சூழலை நீங்கள் கவர்ந்து இழுக்கிறீர்கள். இதுவரை நீங்கள் செலக்ட் பண்ணது என்னவா வேணால் இருந்துட்டு போகட்டும். இதன் பிறகு நீங்கள் பிரபஞ்சத்திடம் கேட்பது என்னவாக இருக்க வேண்டுமென்றால், திறந்த மனநிலையோடு அபரிமிதமான வாழ்க்கை வேணும்னு கேளுங்க. அந்த மகா சக்தி கிட்ட, இறை சக்தி கிட்ட, பிரபஞ்ச சக்தி கிட்ட எல்லையில்லாத அபரிமிதமான சக்தி இருக்கு. அது நீங்கள் கேட்குற எதுவானாலும், தேர்ந்தெடுக்கிற எதுவானாலும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். கடனை கேட்டால் கடனை தரும், அபரிமிதத்தை கேட்டால் அபரிமிதம் தரும், செல்வ செழிப்பை கேட்டால் செல்வ செழிப்பு தரும், பயத்தை கேட்டால் பயத்தை தரும், தோல்வியை கேட்டால் தோல்வியை தரும், வெற்றியை கேட்டால் வெற்றியை தரும். இதில் அந்த மகா சக்தியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கணும். அதற்கு நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்பதே முக்கியம், நீங்கள் தேர்ந்தெடுப்பதே முக்கியம். நீங்கள் சரியாக தெளிவாக செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, என் லைஃப் இப்படி தான்ப்பா, என் விதியே அப்படி தான், எனக்கெல்லாம் லக்கே கிடையாது, நான் வாழ்க்கையில் இப்படி தான் கஷ்டப்படணும்னு அந்த கடவுள் விரும்புகிறாரு, இப்படியெல்லாம் நீங்கள் புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் என்பது ஏற்பட போவதே கிடையாது. ஒரு மனிதர் தன் ஆழ் மனதில் எப்போயுமே கடனை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கார். கடனையே அதிர்வலைகளாக வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கார். என்னை யாராவது ஏமாத்திடுவாங்களோ, என் பிஸ்னஸ் பார்ட்னர் எனக்கு துரோகம் செஞ்சிடுவானோ, என் முதுகில் யாராவது குத்திடுவாங்களோ, இப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கார். என் சொந்தக்காரங்க முன்னாடி நான் தோத்துறக்கூடாது, 4 பேர் முன்னாடி நான் அவமானப்பட்டுறக்கூடாது, இது போலவே பயந்து பயந்து ஓடிக்கிட்டே இருக்கார். இந்த நிலையில் அந்த மனிதர் எதை அட்ராக்ட் பண்ணியிருப்பார்? தோல்வியை அட்ராக்ட் பண்ணியிருப்பார், கடனை அட்ராக்ட் பண்ணியிருப்பார், துரோகத்தை அட்ராக்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியாமையே அவரோட ஆழ்மனம் முழுக்க அதை சார்ந்த பயங்களும் குழப்பமும் தான் நிறைஞ்சிருக்கு. அதை தான் உணர்வாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறாரு. பிரபஞ்சம் என்ன நினைக்குதுன்னா, நம்ம பிள்ளைக்கு இந்த கடனும் துரோகமும் தோல்வியும் தான் பிடிச்சிருக்குன்ட்டு திரும்ப திரும்ப அதையே கொடுத்துட்ருக்காங்க. இதை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தெளிவாக முடிவு எடுக்கணும். உங்களுக்கு பணம் வேணுமா? டைரக்டாக தெளிவாக கேளுங்க, நான் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழணும். சிந்தனையை மாற்றுங்க, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஆழமான அமைதியான நிலையில் இந்த பிரார்த்தனை வரிகளை சொல்லி வாருங்கள். ஒரே ஒரு சக்தி மட்டுமே உள்ளது,
அது என் ஆன்மாவாக உள்ளது. என் எண்ணங்களே பொருட்களாக என் வாழ்வில் உருவாகின்றன என்பதை நான் அறிவேன். நான் எதை கேட்கிறேனோ அதையே என் வாழ்க்கையில் ஈர்க்கின்றேன். எனவே தெய்வீக வெற்றியை, தெய்வீக செழிப்பை நான் கேட்கின்றேன். அது என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டே இருக்கின்றது. நல்ல உணர்வுகளை, செல்வ செழிப்பை, அபரிமிதத்தை, மகிழ்ச்சியை உணர்வாக நான் பிரபஞ்சத்திடம் சமர்ப்பிக்கின்றேன். அந்த நல்ல உணர்வுகளே பல மடங்காக என்னை நோக்கி பாய்ந்து வருகின்றது. நன்றி, நன்றி, நன்றி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. நீங்கள் தினமும் உங்களுடைய சிந்தனையை கவனிக்கணும், எண்ணங்களை கவனிக்கணும். உங்கள் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதையும், பிடித்ததை, உங்களுக்கு விருப்பமானதை பற்றி இருக்கின்றதா? இல்லையென்றால் உங்களுடைய திங்கிங், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு எது வேணாம், எது பிடிக்காது அதை பற்றி இருக்குதா? இதை நீங்களே சுய பரிசோதனை செய்யணும், நோட் பண்ணி வரணும். உங்களுடைய சிந்தனையை உங்களுக்கு வேணாம் அப்படின்ற விஷயத்திலிருந்து உங்களுக்கு விருப்பமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்க உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த விதமாக மாறியிருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. என் அன்பு உறவுகளே, பற்றாக்குறை என்பது பிரபஞ்சத்திடம் கிடையாது, உங்களிடமும் கிடையாது. உங்கள் சிந்தனையில் மட்டுமே பற்றாக்குறை உள்ளது. எனவே உங்கள் சிந்தனையை பற்றாக்குறையிலிருந்து செல்வ செழிப்பை நோக்கி திருப்புங்கள். செல்வ செழிப்பு என்பது செல்வ மனநிலையே என கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆன்ம தோழி அன்பிற்கினியாள்.